පොලිසිය ඉන්නේ නීති හා සාමය ආරක්ෂා කරන්න. போலீசார் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்குள்ளனர். எந்த வகையிலும் ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டின் சட்டம் மீறப்படும் வகையிலோ அமைதி சீர்குலையும் வகையிலோ போலீசார் இடமளிக்க மாட்டார்கள். இந்த இடத்தில் தற்காலிக சிற்றுண்டிச்சாலை அமைப்பதற்கு குறுகிய கால அனுமதி ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை அகற்றுவதற்கான உத்தரவு காணப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் புத்தர் சிலை அங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எமது நாட்டில் ஒரு வரலாறு இருக்கின்றது. புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்படுத்தியதன் பின்னர் ஏற்படும் கலவரங்கள் எந்த அளவு பாரதூரமாக அமையும் என்பது உள்ளது. அதனால் அந்த பிரதேசத்தின் அமைதியை பாதுகாப்பதற்கும் அந்த புத்தர் சிலையை பாதுகாப்பதற்கும் அந்த செயற்பாட்டை போலீசார் முன்னெடுத்தனர். அடுத்த வழக்கு தினம் நவம்பர் 26ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெறவுள்ளது. போலீசார் முன்வைக்கும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீதவான் குறித்த சம்பவம் தொடர்பாக குறித்த சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் இதுவரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணங்களை உறுதிப்படுத்துவதற்கு 2026ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதி வரை எந்த வகையிலும் புதிய நிர்மாணங்களை மேற்கொள்ளக்கூடாதென நீதிமன்றத்தினால் விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரதேசத்தின் அமைதியை பாதுகாப்பதற்காக போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அந்த இடத்தில் தேரர் ஒருவருக்கு இடம்பெற்றதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பில் போலீஸ் அதிபர் தரப்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அமைதியை நிலைநாட்டுவதற்கு அரசாங்கம் தலையிடுகிறது. இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எந்த வகையிலும் தமது கனவு அரசியல் பாதையை திறப்பதற்கு அரசாங்கம் இடமளிக்காது. இதனை பயன்படுத்தி மக்களை அணிதிரட்டி கூட்டத்திற்காக மக்களை வரவழைப்பதற்கு பஸ்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கும் குழுக்கள் இருக்கலாம். அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் அனுமதி வழங்காது. இவ்வாறு ஆரம்பித்து ரத்தம் சிந்தும் நிலை வர நாடு என்ற அடிப்படையில் நாம் பல்வேறு விடயங்களை கண்டிருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அதற்கு இடமளிக்க மாட்டோம். අදාළ සියලු ආයතනත් එක්ක සාකච්ඡා කරමින් තත්ත්වය සාමකාමී විසඳා ගැනීමට කටයුතු කරනවා.